அன்பார்ந்த மை வீத்ரி குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். என்ன அப்படின்னா, இந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சென்னையில் ஒரு ஆஃபீஸ், அடுத்து கோயம்புத்தூருக்கு மாற்றமே ஒரு ஆஃபீஸ். இப்போ என்னன்னா, இன்னைக்கு தேதிக்கு 14 ஜோன் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த ஜோனுக்குள்ளேயே ஒரு ஜோனுக்கு 2-3 ஆஃபீஸ் கூட ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் இருக்கு. ஸோ லிஸ்ட்டை வாசிக்கிறேன், தெளிவாக பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, கோயம்புத்தூர் காந்தியூத் ஒரு ஆஃபீஸ், கோவை என்எஸ்என் பாளையத்து ஒரு ஆஃபீஸ், கோயம்புத்தூர் ஆர்எஸ் ஒரு ஆஃபீஸ் இருக்கு, கோயம்புத்தூர் ஒன்றியில் ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அது இல்லாமல் கோயம்புத்தூர் வெள்ளக்கிணறுல ஒரு ஆஃபீஸ் இருக்கு, கூடவே பொள்ளாச்சியில் ஒரு ஆஃபீஸ் இருக்கு, திருப்பூர் அங்கே ஒரு ஆஃபீஸு, சத்தியமங்கலத்தில் ஆஃபீஸ் இருக்கு, ஈரோட்டில் ஆஃபீஸ் இருக்கு, திருச்செங்கோட்டில் ஆஃபீஸ் இருக்கு, சேலத்தில் ஆஃபீஸ் இருக்கு, தருமபுரியில் ஆஃபீஸ் இருக்கு, கிருஷ்ணகிரி ஆஃபீஸ் இருக்கு, கள்ளக்குறிச்சியில் ஆஃபீஸ் இருக்கு, திருவண்ணாமலை ஆஃபீஸ் இருக்கு, ஆம்பூரில் ஆஃபீஸ் இருக்கு, வேலூரில் ஆஃபீஸ் இருக்கு, சென்னையில் ஆஃபீஸ் இருக்கு, திண்டுக்கல் ஆஃபீஸ் இருக்கு, திருச்சியில் ஆஃபீஸ் இருக்கு, கும்பகோணத்தில் ஆஃபீஸ் இருக்கு, மதுரையில் ஆஃபீஸ் இருக்கு, ராம்நாடு, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோயில், தென்காசி, விருதுநகர் சிவகாசியில் ஆஃபீஸ் இருக்கு, தேனியில் ஆஃபீஸ் இருக்கு. ஸோ இத்தனை இடங்கள் ஆஃபீஸ் இருக்கு, கிட்டத்தட்ட 29 ஆஃபீஸ் இருக்கு. இது இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு, பெங்களூர், கர்நாடகா ஸ்டேட்டில் பெங்களூரில் சில்க் போர்ட் ஆஃபீஸ் இருக்கு. அண்டு ஆந்திர பிரதேசத்தில் திருப்பதியில் ஆஃபீஸ் இருக்கு. அதே ஆந்திர பிரதேசத்தில் விஜயவாடா ஆஃபீஸ் இருக்கு. கூடுதலாக தெலுங்கானாவில் மஞ்சூரியில் ஆஃபீஸ் இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் நமக்கு ஒரு லக்னோ ஆஃபீஸ் இருக்கு. இதெல்லாம் ஏற்கனவே செயல்பட்டு இருக்கிற லைவ் இருக்கிற ஆஃபீஸஸ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை புதுசாக 16 ஆஃபீஸ் ஓப்பன் ஆக போகுது. அதற்கு முன்னால் நம்ம ஏற்கனவே தமிழகம் எங்கும் கிட்டத்தட்ட 1000 ஸ்டோர் இருக்கு. 87 லான்ச் பண்ணி கோயம்புத்தூரில் மட்டுமே 20,000 ஸ்டோரில் ஹப் இருக்கு. இது எல்லாமே மற்ற மாவட்டங்களே ஒரு 4-5 ஹப் ரெடி ஆயிடுச்சு. அதை நான் உங்களுக்கு திரும்ப சொல்லுவேன். அது இல்லாமல் அதர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் நமக்கு ஹப் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது லிஸ்ட்டை திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு கோயம்புத்தூரில் ஏற்கனவே லைவ் இருக்கிற 20,000 ஸ்டோரில் ஹப் இருக்குது. அது பார்த்தவங்களுக்கு தெரியும். கூடவே என்ன அப்படின்னா, கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 1000 ஸ்டோர் பக்கம் இருக்குது. இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி 87 ப்ராடக்ட் இருக்குது. இருக்கிற ப்ராடக்ட்டில் ஒன்றுமே ஒரு வெரைட்டி தான். ஆக்சுவலாக சேமியான்னு சொன்னால் இன்றைக்கி நார்மல் சேமியா நம்ம தரதில்லை. நம்மகிட்ட இருக்கிற துளசி சேமியா, முடக்கத்தான் சேமியா, கூடவே ஆவார சேமியா. ஆனால் 3மே மைதா இல்லாத சேமியா. டீ தூள் சொன்னால் எவ்வளோ டீ தூள் இருக்குது, டஸ்ட் டீ தூள், அதில் விற்கல. செம்பருத்தி டீ தூள், அதுபோக கொய்யா மதம் டீ தூள் சொல்லிட்டு ஒன்னொன்றுமே டிஃப்ரெண்ட்டான ஆரோக்கியத்துக்கு உகந்த நல்ல ப்ராடக்ட் மட்டுமே ஹெர்பல் மிக்ஸ் தரோம். ஸோ இந்த அளவுக்கு சமூக கூட கொடுத்துருக்கோம்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், எவ்வளோ தூரம் மக்களும் அக்கறை வச்சிருக்கிறோம். ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங் இருக்குது. அது இல்லாமல் நான் சொன்னேன் இல்லைங்களா, வர்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, அந்த லிஸ்ட்டை படிக்கிறேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் ஆகுது எல்லாமே உங்கள் ஆசீர்வாதத்தோட, உங்கள் ஆதரவோட. கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையத்தில் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது, தாராவத் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது, ஊட்டியில் சேரிங்கஸ் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது, ஆத்தூர் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது, சேலத்தில் ஏற்கனவே ஒரு ஆஃபீஸ் இருக்குது, இன்னொரு ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது அவுட்டரில், நாமக்கல் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது, கரூர் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது, விழுப்புரத்தில் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது, கடலூரில் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது, புதுக்கோட்டையில் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது, மதுரையில் ஏற்கனவே திருநகர் இருக்குது, இப்போ மாட்டுத்தாவளி ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது, கூடவே அருப்புக்கோயில் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது, காஞ்சிபுரத்தில் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது, திருவள்ளூரில் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது, கூடவே சங்கரங்கோயில் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது. அது இல்லாமல் பாண்டிச்சேரியில் காரைக்கால் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ 16 ஆஃபீஸ். ஏற்கனவே 34 ஆஃபீஸ் ரன்னிங்கள் இருக்கு, பிளஸ் 16 ஆஃபீஸ்னா 50 ஆஃபீஸ். 2.25 வருஷத்தில் ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு 1000 ஸ்டோருக்கு மேலே வச்சுக்கிட்டு 50 ஆஃபீஸ் பப்ளிக் வந்துட்டு போறதுக்கு, மக்களுக்கு சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு, கேள்வி கேட்டால் பதில் சொல்றதுக்கு, அவங்களுக்கு என்ன இஷ்யூஸுக்கோ அது சரி பண்ணி தரன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நடத்துறோம்னா ஏமாத்திட்டு போறக்கா, விட்டுட்டு போறக்கா? இல்லை நண்பர்களே, நம்ம நோக்கம் 2026க்குள்ள உலகின் நம்பர் 1 கம்பெனியாக நம்ம கம்பெனி மாற்றணும். எப்படி தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு கவர் பண்ணுறோமோ அது மாதிரி தென்னிந்தியா ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக, அதுக்கடுத்து வேர்ல்டு லெவலில் போகலாம். ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம கரெக்டாக ஹெச் போட்டு பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முழுக்க நம்மளோட நோக்கம் 2026க்குள்ள உலகின் நம்பர் 1 கம்பெனி வர்றது மட்டும்தானே ஒழிய மற்றபடி விட்டுட்டு போகிறக்கோ இல்லை பிஸ்னஸ் பண்ண முடியல சொல்லி ஒதுங்கி நிற்கிறக்கோ இல்லை. இன்னைக்கு சமகாலத்தில் இவ்வளோ இஷ்யூஸ் கம்பெனி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? ஒரு பிஸ்னஸை நம்ம ஆரம்பித்து இன்னைக்கு தேதிக்கு 2.25 வருஷம் ஆக போகுது. வித்தவுட் ஃபெயில் ஒட்டுமொத்த இந்த காலகட்டத்தில் நம்ம அத்தனை மாதமும் கிட்டத்தட்ட ஒரு 32 மாதம் நான் ஸ்டாப்பாக எந்த காரணம் சொல்லாமல் பேர் கொடுத்துருக்கோம். இத்தனைக்கு என்னன்னா 19 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கேஸில் எந்த முகாந்திரம் இல்லை, அது சட்டப்படி எதிர்கொள்வோம், அது பிரச்சனை கிடையாது. அது விசாரணை நடந்துட்டு இருக்குது, அதை பார்த்துக்கலாம். பட் அந்த கேஸ் போகிறதுக்கு முன்னாலேயே 9ஆம் தேதியே 10 வண்டி படாதஸ் புக் பண்ணியிருக்கோம். எதுக்காக? நம்ம தப்பிச்சுக்கிறக்கா?
இல்லைங்க. ப்ராடக்ட்டை ப்ராப்பராக சப்ளை பண்ணணும். ஸ்டோர்காரர்கள்லாம் கொரியரில் கரெக்டாக போக மாட்டேங்குது. ஸோ எல்லாமே ப்ராப்பராக நடக்கிறதுக்காக தான் சொந்தமாக 10 வண்டி வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இவ்வளோ ஷார்ட் டைமில் 10 வண்டி சொந்தமாக வாங்கி இன்னைக்கு மார்க்கெட்டில் விட்ட கம்பெனி நம்ம கம்பெனி மட்டும் தான். ஸோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு நம்ம. அதை தாண்டி 32 மாதம் சொன்னாலே கண்டினியூ பேர் போட்டிருக்கோம். அதோட பியூட்டி என்னன்னா 19 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்து 5 வாரங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வாரத்தையும் பேர் போட்டோம். அதுக்கு அடுத்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருந்தது, அப்போ ஒரு பேர் போட்டாச்சு. அதை தாண்டி ஒரு விசாரணை போச்சு, அன்னைக்கும் பேர் போட்டாச்சு. அதை தாண்டி என்னுடைய கைது நடந்தது, அந்த அரெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பேமெண்ட் போட்டாச்சு. இப்போ அடுத்த பேமெண்ட் நேற்றே போட்டாச்சுன்னு சொன்னால் இந்த பிரச்சனைக்கு அப்புறமும் 5 வாரம் கண்டினியூவாக வித்தவுட் ஃபெயில் மிஸ் ஆகாமல் பேமெண்ட் போட்டிருக்கேன்னா இதுக்கு மேலே நம்ம கம்பெனியுடைய செயல் திட்டத்தை எப்படிங்க மக்களுக்கு ப்ரூவ் பண்ணுறது? நான் சிம்பிளாக உங்களுக்கு கேட்குறேன். இத்தனை பிரச்சனைக்கு அப்புறம் ஓடி போகாமல், இத்தனை பிரச்சனைக்கு அப்புறம் எந்த காரணம் சொல்லாமல் நம்ம லைவில் நிற்கிறோம்ல. எவ்வளோ பேர் நமக்கு எதிராக போராடுறாங்க முடிச்சு கட்டுறதுக்காக. ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்களாம் ஒரு வீடியோ போட்டால் அந்த கம்பெனி காணாமல் போயிடும். இன்றைக்கி அவங்க பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போட்டாச்சு. ஆனால் அத்தனையும் பார்த்துட்டு மார்க்கெட் நிற்கிறோம். எத்தனை பிரச்சனை தான் பீனிக்ஸ் பரவாயில்ல எந்திரிச்சு நிற்கிறோம். ஏன்? நம்மகிட்ட உண்மை இருக்குது, மக்கள் சக்தி இருக்குது, நேர்மை இருக்குது, தொலைநோக்கு பார்வை இருக்குது, இறை சக்தியும் இயற்கை சக்தியும் துணை நிற்குதுன்னு சொல்லும்போது நம்ம யாராலும் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ திரும்ப சொல்கிற நண்பர்களே, நம்ம கம்பெனி அது ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி ஆண்டாண்டு காலம் நிலைச்சு நிற்கிற கம்பெனி. ஸோ சரியாக புரிஞ்சுக்குங்க. மற்றவங்களுடைய விமர்சனத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டு பேனிக் ஆகாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எதுனாலும் சரி கம்பெனி நடத்திட்டு இருக்கோம். ஜோசின்னு சொல்ல நடத்தி காமிச்சிருக்கோம். இத்தனை பிரச்சனைகள் என்னங்க வரப்போகுது? இதுக்கு மேலே ஒரு கம்பெனிக்கு என்னங்க பிரச்சனை வந்துடும்? யோசிச்சு பாருங்க. ஒரு கம்பெனிக்கு இதை விட பிரச்சனை தான் வருமா? இத்தனை பிரச்சனை மார்க்கெட்டிங் ஃபீல்டில் கேட்டு பாருங்களேன். ஜஸ்ட் ஒரே ஒரு சம்மன் அனுப்புனா அந்த கம்பெனி காண போயிடும். கேஸில் வேண்டாம், விசாரணைக்கு ஒரு சம்மன் அனுப்பினாலும் அந்த கம்பெனி காண போயிடும். அவ்வளோதான் அந்த கம்பெனி கெப்பாசிட்டி. இப்படி பல கம்பெனி கடந்த காலம் காணாமல் போயிருக்கு. அந்த லிஸ்ட்ல இல்லாமல் தனித்துவமாக நாம் எப்பவுமே இண்டிவிஜுவாலிட்டி, எப்பவுமே யூனிக், யார் மாதிரி யூனிஃபார்மாக இல்லாமல் யூனிக்காக செய்கிற கம்பெனிங்கிறத திட்டத்தில் காமிச்சிக்கிறோம், பேஅவுட்டில் காமிச்சிக்கிறோம், ப்ராடக்ட்டில் காமிச்சிக்கிறோம். அதை தாண்டி இத்தனை பிரச்சனை வந்தும் நம்ம நின்று யாருங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நான் ஃபைனலாக சொல்லிக்கிறேன், மைவீத்தியில் நம்பி சேர்ந்த யாருக்குமே எந்த நஷ்டமுமே எப்பவுமே வராது. நஷ்டம் வர்றதுக்கு நம்ம விடவே மாட்டோம். நிச்சயமாக உயிரை கொடுத்தாவது என்ன சொன்னமோ அதை செஞ்சு கொடுப்போம். நஷ்டம் வர்றதுக்கு நம்ம அனுமதிக்கவே மாட்டோம். அதுக்கான பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் நமக்கு கிடையாது, நம்ம பிளான் வாய்ப்பே கிடையாது. ஸோ சேர்ற யாருமே நஷ்டமே ஆகாத அளவுக்கு ஒரு பிளான் வச்சுக்கிறோம்னா உலகத்தில் நம்மகிட்ட தான் இருக்குது. இதை பார்த்து தான் ஆளாளுக்கு எப்படா பண்ணுறாங்க என்னடா பண்ணுறாங்க சொல்லிட்டு கிடந்து தவிக்கிறாங்க, உருண்டு பிறல்றாங்க. அவர்கள் பிறண்டு கொண்டே இருக்கட்டும், கரு சொல்லிட்டே இருக்கட்டும். அவர்கள் என்ன பண்ணலாங்கிறதுக்கு ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கேன். திரும்ப அடுத்தது கூட பேசுகிறேன். ஸோ ஓகே, ஃபைனலாக நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம்.